வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12க்கான எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஈவன் நானே வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் பற்றி உங்களுக்கு தெரியாது, ரிசல்ட் எப்படி செக் பண்ணணும்னு தெரியல, அதுக்கப்புறம் அதில் கட் ஆஃப் எப்படி பார்க்கணும்னு தெரியல, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, அதாவது இதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாலே ஒரு வீடியோ போட்டுட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த டவுட் கிளாரிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன டவுட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது இந்த ஃபேஸ் 12 சிஹெச்எஸ்எல் ரிசல்ட்டும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி. சிஹெச்எஸ்எல்கான ரிசல்ட் இனிமேல் தான் வரும். ஓகே, இது செலக்ஷன் போஸ்ட்டுக்கான ரிசல்ட். ஸோ ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்தாது, உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ரெண்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட போதுமானது, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணணும். செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்கல்ல, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து கொண்டு போயிருங்க. ஏன்னா ஒரு சில ரீஜியனில் அதுவும் கேட்பாங்க. மார்க் ஷீட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ அதை அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணால் தான் வெரிஃபை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட்டும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிருங்க. செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து தேவையில்லை. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் தேடினாலும் ரிசல்ட் இருக்காது. அந்த போஸ்ட்டை பற்றின அந்த போஸ்ட் கோடே வந்து இருக்காது. ஓகே, அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த போஸ்ட் கோடே இல்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அது ஃபேஸ் 12 உள்ள போஸ்ட் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஃபேஸ் 11 நீங்கள் ஒருவேளை அப்ளை பண்ணியிருக்கலாம், இப்போ நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் 12லையுமே ஒரு சில போஸ்ட் வந்து இருக்காது, நீங்கள் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா அந்த போஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்க் யாருமே எடுக்கலை, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் யாருமே இல்லைன்னா யாருமே அப்ளை பண்ணலை அப்படிங்கறதுனால மட்டும் அந்த போஸ்ட்டை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தே கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை எங்களுக்கு இந்த வேகன்சி தேவையில்லை, இருக்கிற வேகன்சி வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிஹெச்எஸ்எல் எடுத்துக்கலாம். ஒரு சில நேரம் வேகன்சி ஃபர்ஸ்ட் வந்த வேகன்சியோட கம்மி ஆகும். அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டை இதுல வந்து கேன்சலே ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த போஸ்ட் கேன்சல் ஆகிறப்போ எஸ்எஸ்சியோட வெப்சைட்லேயே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க தனித்தனியா வந்து ஒவ்வொரு வாட்டியுமே இந்த போஸ்ட் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி கேன்சல் ஆன போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் பிடிஎஃப்ல இருக்காது. ஓகே, பட் இருந்தாலும் நீங்க இன்னொரு வாட்டி தெளிவா செக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த லெவல்ல அப்ளை பண்ணீங்களோ, கிராஜுவேஷன் லெவலோ 10th லெவலோ இல்லைன்னா 12th லெவலோ எந்த லெவல்ல அப்ளை பண்ணீங்களோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல உங்க போஸ்ட் வந்து இருக்குதா அப்படிங்கிறது ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஜேஇ போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன். பிஇ கேண்டிடேட் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாமா, பிஇ கேண்டிடேட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நானுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜேஇயா தான் இருக்கேன். நான் அப்ளை பண்ண அந்த போஸ்ட்டுக்குமே வந்து அவங்க கேட்டிருந்த குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான். டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேல பிஇ பிடெக் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் பிஇ தான் முடிச்சிருக்கேன், என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டிப்ளமோன்னு கேட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அதே பிரான்ச்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள், பிஇ பிடெக் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். நீங்க பிஇக்குள்ள சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்ததா இந்த டவுட்டுமே கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க எந்த ரீஜன்ல செலக்ட் ஆனீங்களோ அந்த ரீஜன்ல தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ரீஜன்ல தான் நடக்கும். நீங்க நார்த் ரீஜன்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நார்த் ரீஜன்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட ஆஃபீஸில் தான் நடக்கும், டெல்லியில் நடக்கும். ஓகே, சென்ட்ரல் ரீஜியன்னா அலகாபாத்தில் நடக்கும், சதர்ன் ரீஜியன்னா சென்னையில் நடக்கும். ஸோ எந்த ரீஜியனோ அந்த ரீஜியனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, அடுத்ததா போஸ்டிங் வந்து அப்போ நார்த்தில் தான் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. போஸ்டிங் எங்கே வேணாலும் போடலாம். இப்போ நான் வந்து சென்னையில் தான் போஸ்டிங்கில் இருக்கேன். ஆனால் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜியனில், அதாவது அலகாபாத்தில் தான் அட்டன் பண்ணேன். அந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா வேகன்சி இருக்கும். அந்த போஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரீஜியனோட வெப்சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களோட பொறுப்பா அதை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கண்டக்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றது அவங்களோட பொறுப்புன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருப்பாங்களே தவிர
அங்கதான் அந்த வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மீனிங் கிடையாது. ஈவன் நீங்க இப்போ சதர்ன் ரீஜன்ல வந்து அட்டன் பண்றீங்கன்னு வைங்க, சதர்ன் ரீஜன்ல இருந்து வெப்சைட்ல கொடுத்துருந்துருப்பாங்க இது சதர்ன் ரீஜனோட போஸ்ட் அப்படின்னு. ஆனா அதுக்குமே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் போடலாம். ஸோ நீங்க எந்த ரீஜன்ல அட்டன் பண்றீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. போஸ்டிங் எங்க வேணாலும் போடலாம். அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கெல்லாம் ஆபீசஸ் இருக்குதோ அங்க அதுல எங்க வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடலாம். மேக்சிமம் இந்த செலக்ஷன் போஸ்ட்ல சதர்ன் கேண்டிடேட்ஸ், அதாவது இப்ப தமிழ்நாடு கேண்டிடேட்னா நீங்க அட்டன் பண்ண அந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டுல வேகன்சி இருக்குதுன்னா உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு தான் அந்தந்த ஸ்டேட்லயே போஸ்டிங் போடுறதுக்கு தான் வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இல்ல, வேற வழி இல்லை அப்படின்னா தான் நீங்க வந்து வெளியில போஸ்டிங் போற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஓபிசி சர்டிபிகேட் ரிலேட்டடா கண்டிப்பா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதுல குரூஷியல் டேட் வந்து பாத்தீங்கன்னா இவர் கமெண்ட் பண்ணதை வச்சு நான் சொல்றேன், 18/3/2024 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் எடுத்திருக்க சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா 20/4/2023 உள்ளது. ஸோ இந்த சர்டிபிகேட்டும் இருக்குது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி வந்து 31/3/2024 வரைக்கும் இருக்கு. அடுத்து இப்போ இவர் வந்து புதுசா ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2024 இன்னொரு சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எந்த சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டவுட் இருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ போட்டிருந்த வீடியோல இல்ல, அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ அந்த நோட்டிபிகேஷன் வந்தப்போவே சொல்லியிருக்கேன். குரூஷியல் டேட்டுக்கு முன்னால இருக்க சர்டிபிகேட் தான் வேலிட். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் வாங்கின சர்டிபிகேட் தான் உங்ககிட்ட இருக்குதுன்னா, வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வாங்கின சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க கையில தான் இருக்குது. நம்ம அதை வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்க சர்டிபிகேட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதோட ஆக்சுவல் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கலாம். இப்ப இவங்க கேட்டிருக்க டவுட் படி பார்த்தா அது வந்து 31/3/2024 வந்து அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நம்ம அதை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டா அதை தான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்க சர்டிபிகேட்டோட ஆக்சுவல் வேலிடிட்டி கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து முடிஞ்சிருக்கும். பட் முடிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை தான் வந்து எஸ்எஸ்சில அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது இதுதான் குரூஷியல் டேட்னா இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இருக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஓபிசியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 18/3/2024 தான் குரூஷியல் டேட்னா 19/3/2021 அப்புறம் எடுத்த சர்டிபிகேட், இந்த டேட்டுக்கு முன்னால் எடுத்த சர்டிபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகே, அதாவது 22, 23, 24 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் வேலிடிட்டி நீங்க பார்க்க வேண்டாம். எஸ்எஸ்சில என்ன ரூல் ஃபாலோ பண்றாங்கிறத நான் சொல்றேன். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் தான், இதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓகே, ஸோ நீங்க குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்க சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணணும். குரூஷியல் டேட்டுக்கு முன்னால என்கிட்ட சர்டிபிகேட் இல்லை, நான் அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன், இப்பதான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்க இப்ப எடுத்த சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க. ஆனா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க மாட்டாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்மேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓபிசி சர்டிபிகேட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. எஸ்எஸ்சியோட அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்குற ஃபார்மேட் கரெக்டா தான் இருக்கும். அதுல என்ன பாயிண்ட பார்ப்பாங்க அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு நான் கிரிமி லேயர் அப்படிங்கிற பாயிண்ட வந்து பார்ப்பாங்க. அது மென்ஷன் ஆயிருக்கணும். உங்க நேம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, எந்த டேட்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டுக்கு வந்து எதுவும் ஃபார்மேட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, அதுக்கு பர்டிகுலர் ஃபார்மேட்லாம் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் அதுல வந்து இந்தந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட லெட்டர் ஹெட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே வந்து இருக்கணும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தான். நான் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் தான் முடிச்சிருந்தேன். அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே, இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுல வந்து வெறுமனே இந்த ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கல் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்காது. ஸோ அதை வந்து ஒரு சில இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த கம்பெனில இருந்து கொடுக்குற சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி, தெளிவா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ என்னோட சர்டிபிகேட்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபீல்டுல இருந்தேன் அப்படிங்கறது இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் செலக்டட் கேசலைன் பேசஞ்சர் கார் செக்மெண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் லைன்ஸ் இன் கங்கை கொண்டான். அதாவது மேனுஃபேக்சரிங்ல தான் இருந்திருக்கேன், ப்ரொடக்ஷன்ல தான் இருந்திருக்கேன். அது வந்து கார் செக்மெண்ட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட்டோமொபைலுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா அவங்க கேட்டிருக்கிறது இல்லாட்டியுமே அந்த மீனிங் கொடுக்குற மாதிரி இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் ஆயிருக்கணும். அவங்க வந்து ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அதுக்கப்புறம் பிளானிங் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3ல ஏதாச்சும் கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல. அதே மாதிரி எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறதுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கணும்.
நான் 2 சர்டிபிகேட் வச்சிருக்கேன், அந்த 2 சேர்த்தாதான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேலி ஆகும். அதாவது 2 வருஷம் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் ஒரு கம்பெனில இருந்தா இன்னொரு வருஷம் இன்னொரு கம்பெனில இருந்தேன் அப்படின்னாலுமே 2 சர்டிபிகேட்டையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகே, மொத்தமா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அது நீங்க எத்தனை கம்பெனி வேணாலும் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலர் ஃபார்மேட்லாம் கிடையாது, இந்த மாதிரி இருந்தா போதும். என்ன கம்பெனி அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கணும், உங்களோட நேம் இருக்கணும், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல அவங்க அந்த அந்த அப்ளிகேஷன்ல என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எக்ஸாக்டா மென்ஷன் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, இல்ல மென்ஷன் ஆகல, வெறுமனே நான் வந்து இதுல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த கம்பெனில ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டா என்னோட ஒர்க் என்ன அப்படிங்கறது அதுல கொடுக்கலாம். நீங்க வந்து உங்க கம்பெனில கேட்டு பாருங்க, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு பாருங்க. இல்ல கொடுக்க மாட்டாங்கன்னா இப்போதைக்கு நீங்க இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எப்படியாவது ப்ரெஷர் கொடுத்து நீங்க வந்து அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கூட கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்திருந்த சர்டிபிகேட் தான் உங்களுக்கு போஸ்ட்ல சென்ட் பண்ணியிருந்தேன். ஆனா சதர்ன் ரீஜியன்ல இருந்தா, சென்னையில இருந்தா எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இந்த சர்டிபிகேட் பார்த்தாது நீங்க வந்து இப்படி சர்டிபிகேட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணி தான் இந்த சர்டிபிகேட் வாங்கினேன். ஸோ இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நான் 2014-15 இருந்திருக்கேன், இந்த சர்டிபிகேட் 2021 கொடுத்தது. நான் அங்கிருந்து வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட் நான் திரும்பி வாங்கினேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்த ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு, இப்படிதான் எஸ்எஸ்சில கேட்டாங்க. ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். மற்றபடி பர்டிகுலரா இப்படி இருக்கணும், இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கரண்ட்லி வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க, ரிலீவ் ஆகிறப்பதான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா அவங்ககிட்ட எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி தான் அப்லோட் பண்ணணும். பே ஸ்லிப் மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பே ஸ்லிப்னாலும் நீங்க வந்து 1 இயர்னா 1 இயருக்குள்ள பே ஸ்லிப்புமே அப்லோட் பண்ணாலும் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தான் தேவை, அது கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுத்தாகணும். ஸோ நீங்க இந்த டேட் வரைக்கும், அதாவது அந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால இவங்க 1 இயர் கேட்டிருக்காங்கன்னா குரூஷியல் டேட்டுக்கு முன்னாலே அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தனால நான் வந்து அப்ளை பண்றப்ப நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டேன். ஆனா இதுல வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ல எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க அப்ளை பண்றப்ப என்ன கொடுத்தீங்க அப்படிங்கறத அவங்க செக் பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து இதுக்கு தேவையானதா இருக்குது, அந்த தேவையான டேட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கறனால இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க அப்ளை பண்றப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த டேட்டை கொடுக்கல, இப்போ கரண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அந்த டேட்டை நீங்க கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொடுக்குறப்போ நீங்க சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த போஸ்டையே வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் வராம இருக்கும். ஸோ நான் என்ன ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதிகமான ஒரு போஸ்ட்டுக்கு 15-30 அப்படிங்கிற மாதிரி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதே நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த வீடியோலயே சொல்லிட்டேன், நீங்க அந்த வீடியோவை தெளிவா பாருங்க. அடுத்ததா இந்த ரிசல்ட்ல இருக்கக்கூடிய நேம் லிஸ்ட் வந்து ரேங்க் வைஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ரேங்க் வைஸ் கிடையாது, ரேண்டமா தான் இருக்கும். அந்த ரோல் நம்பர் வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ரேங்க் வைஸ் கண்டிப்பா இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்க ரேங்கை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்க அவங்க வச்சிருக்க கட் ஆஃபை விட உங்களோட ரா ஸ்கோர் கொஞ்சம் நல்ல ஸ்கோர், கொஞ்சம் ஒரு 10 மார்க்கு கிட்ட அதிகமா இருக்குதுன்னா சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் இதுல நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்பாங்க. ஸோ இல்லைன்னா நீங்க அந்த போஸ்ட்டை விட்டுருங்க. ஆனா அதே மாதிரி நான் இன்னும் 2-3 போஸ்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன், அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னா அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து ரிலீவிங் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண பீரியட், போஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா அதுவே போதும். அதையே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது போதும். ஏன்னா இதுதான் நான் சொன்னேன், நீங்க எந்த பீரியட்ல ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்ல ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் டியூட்டி இருந்துச்சு அப்படிங்கிறது இருந்தா போதும், அதையே நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நார்மலா மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா அதுல செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா இதுல நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ரீஜன்ல இருக்காங்க, அப்படிங்கிறப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ எஸ்எஸ்சில தான் பண்ணுவாங்க. ஓகே, அந்தந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட ஆஃபீஸில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் எல்லா டவுட்டையுமே வந்து கிளியர் பண்ணிட்டேன். நீங்க இது வரைக்கும் கேட்டிருந்த எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் முடிஞ்சா ரிப்ளை பண்றேன். எனக்கு டைம் இருந்தா நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ இல்லைன்னா நீங்க வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு அதுல கூட கேட்டுக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.